குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஏப்ரல் 17, 2025 இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிவு பார்த்தீங்கன்னா, நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்தியன் பேட்ச் 5 அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அட்மிஷன் போகிற 100 பேருக்கு மட்டும் தான் நம்ம வந்து சான்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். பாடவாரியான தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 222க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? விருப்பம் உள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். உயர்கல்வி பாடத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா துணைவேந்தர் கூட்டம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆளுநருக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா துணைவேந்தர்கள் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் நடத்திருக்காரு. இந்தியாவின் கல்வி வளர்ச்சியில் தமிழகம் ஒளிவிலக்காக உயர்கல்வியில் நம்மளுடைய மொத்த சேர்க்கை விகிதம், அதாவது ஜிஇஆர்னு சொல்லுவாங்க. ஜிஇஆர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 51.3 அப்படின்ற அளவில் இருக்குது. இது தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம புதியதாக வடிவமைக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்விக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 3 முக்கியமான இது சொல்கிறாரு. அது 3மே முக்கியமான தூண்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. டிஎன்பிசி படிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வடிவமைக்க விரும்பும் எதிர்கால திட்டத்திற்கு பொருத்தமான கல்வியை கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்தையும் உள்ளடக்கிய தன்மை அப்படின்ற 3 தூண்களை அடிப்படையாக கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்திட்டமே உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து படைப்பாளிகளை அடையாளம் கொண்டு விருது வழங்க வேண்டும் சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு, ஆராய்ச்சி நூல்கள், கவின்கலை, விமர்சனம் என இலக்கியத்துறையில் பல்லாண்டுகளாக தங்கள் பங்களிப்பை வழங்கி வரும் படைப்பாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்றில் அப்படின்ற இலக்கிய அமைப்பு சார்பாக ஆண்டுதோறும் பன்முக படைப்பாளர் மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா 2018 கொடுத்துட்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு இலக்கிய பேராளுமை திகழும் எழுத்தாளரமான தமிழவன் மற்றும் பன்முக படைப்பாளரான திருநாவுக்கரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2025 அப்படின்னு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். இந்த விருதை யார் வழங்குறாங்கன்றது முக்கியம். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அகர்வால்ஸ் மருத்துவமனையில் இருக்கிற ஒரு மருத்துவருக்கு வந்து சர்வதேச அங்கீகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதாவது சர்வதேச அளவில் கண் சிகிச்சையில் சிறப்பாக செயல்படும் முதல் 10 பெண் மருத்துவர்களில் வந்து பார்த்திங்கன்னா இவரும் ஒருவராக வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சூசன் ஜேக்கப் அவங்களுடைய பேர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண் மருத்துவவியல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக வெளியாகிற முதன்மையான சர்வதேச இதழான தி ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு கண் மருத்துவ ஒரு இதழ். ஓகேங்களா? இந்த இதழில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலாம் வெளியிடுவாங்க. கண் மருத்துவத்துறை சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா அளப்பரிய பங்களிப்பை அளித்து வரும் ஆற்றல் மிக்க மருத்துவர்களின் பட்டியல் ஆண்டுதோறும் இந்த இதழில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய டாக்டர் அகர்வால் மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சர்வதேச அளவில் அவரும் வந்து பார்த்திங்கன்னா 10 பெண் கண் மருத்துவரில் அவரும் ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது வரி விதிப்பை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு முக்கியமானது வந்துன்னா பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் வந்து இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி 2% 4% வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். தற்போது ஆண்டுக்கு 2% இருந்த வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சராசரியாக 6-7% இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது உள்ளாட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமன பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கள் சட்டத்திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி பதவிகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமனத்திற்கான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா சென்னை கொளத்தூரில் கடந்த பிப்ரவரி 27 வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டார். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும், 12,913 பேர் கிராம ஊராட்சிகளிலும், 388 பேர் ஊராட்சி ஒன்றியங்களிலும், 37 பேர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சிகளிலும் நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல்
இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் மேற்கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. திருநங்கைகளுக்கான பிரத்யேகமான அரண் என்னும் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா தங்கும் இல்லங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் தான் இருக்கும். அரண் என்னும் தங்கும் இல்லங்கள் யாருக்காக வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுருவாங்க. திருநங்கைகளுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 3ஆம் பாலினத்தவர்களுக்காக. அடுத்தது தில்லியில் இருக்க நேரு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் புதுதில்லியில் இருக்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பன்னோக்கு கலையரங்கம் அருகில் 50 லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலையும், மொழிபெயர்ப்பாளரான காரா ஜமத்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 25 லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நினைவு தூணும், சங்க புலவர் குறமகள் இளவையினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் 50 லட்சத்துக்கு சிலையும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அறிவியல் தமிழறிஞர் மணவை முஸ்தபா ஆகியோரது பிறந்த நாள்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் அரசு விழாக்களாக கொண்டாடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1.55 லட்சம் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்த மொத்த எக்ஸாம் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 24,599, அதாவது 2021 ஆண்டு முதல் கடந்த மார்ச் மாதம், ஓகே 2021 இப்போ 2024 மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 24,599 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதேமாதிரி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் வந்து 19,472 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நாஞ்சில் நாடுனா கன்னியாகுமரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சிப்பாறை, பெருச்சாணி உள்ளிட்ட ஆறு அணைகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வரக்கூடிய கோதை ஆறு வந்து பார்த்திங்கன்னா இடதுகரை கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா 70 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பட் நமக்கு அது தேவையில்லை. இந்த மாதிரி ஆறுகள்லாம் எங்கே இருக்குன்றது கேட்டுருவாங்க. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி ஆறுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அதுதான் முக்கியமானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோதை ஆறு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பிரிட்டன் மருத்துவ உயர்கல்வி அமைப்பின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இந்த பிரிட்டன் மிகப்பெரிய பழமை வாய்ந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜில் மருத்துவ உயர்கல்வி அமைப்பின் 123வது தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணான மும்தாஜ் படேல் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் கேட்டுருவாங்க. இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு புலம்பெயர்ந்த தம்பதிக்கு பிறந்தவங்க தான் இவங்க பேர் மும்தாஜ் படேல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் மருத்துவ உயர்கல்வி அமைப்பின் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்து செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க அந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் இருப்பாங்க. ஓகேங்களா? ராயல் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிஷியன் சொல்லிட்டேன். ராயல் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய மற்றும் ஆசிய பெண் முஸ்லீம் தலைவர் இவங்க தான். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 5வது பெண் தலைவராகவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இருக்கிறாங்க. பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவாக இருந்தார். அவருடைய பதவிக்காலம் மே 13 முடியறதுனால அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதியாக PR கவாய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய 51வது தலைமை நீதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. இப்போ வரப்போகிற வந்து பார்த்திங்கன்னா 52வது நீதிபதி PR கவாய் அப்படின்னு அவருடைய பேர். ஓகேங்களா? அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய்னு பேர். அதை வந்து PR கவாய்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் பதவியேற்ற நாள்லேருந்து ஒரு 6 மாதம் தான் இருப்பார். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 வயசு வரப்போகுது. ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வயசு வந்து பார்த்திங்கன்னா 65. ஓகேங்களா? இவர் ஒரு 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் இருப்பார். அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா மத அடிப்படையில் பிரதிநிதித்துவம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா G4 நாடுகள், G4 நாடுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. G4 கண்ட்ரி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் 10 தற்காலிக உறுப்பு நாடுகளும் இருக்காங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நாட்டின் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. அமைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அமைச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜனாகாவில் கட்டப்பட்டு வரும் நாட்டின் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதை. ஓகேங்களா? உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமியுடன் ரயில் சுரங்கப்பாதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்குள் சென்று ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவும் வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்கார். ஓகேங்களா? உத்தரகாண்டில் ரிஷிகேஷ் அப்படின்ற இடத்துலேருந்து கர்ணப்பிரயாக் அப்படின்ற இடத்துல 125 கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் பாதை இணைப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக
தேவ்பிரயாக் மற்றும் ஜனா ஆகிய இடையே 14.57 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 14.57 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இதனுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 8. ஓகேங்களா, சுரங்கப்பாதை நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ NH44ன்ற மாதிரி இந்த சுரங்கப்பாதை எண் வந்து பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா 1853ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இதில் முதல் ரயில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து தானே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போனாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஏப்ரல் 16ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக 1853 ஏப்ரல் 16ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ரயில் வந்து இயக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, மும்பையிலேருந்து தானே வரைக்கும் அந்த டே வந்து பார்த்திங்கன்னா வந்ததுனால இதை கொஞ்சம் முக்கியமாக இம்பார்ட்டண்டாக காட்டியிருக்காங்க. பட் இதில் இருக்கிறது முக்கியமானது. ஓகேங்களா, இந்த சுரங்கப்பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் போகிற பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட சக்தி என்னும் சுரங்கப்பாதை தொழிலிடும் இயந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு ஒரே நாளில் தங்கம், வெள்ளி, வெண்கலம்னு 3 பதக்கம் கிடச்சிருக்கு. இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ஃபில்டர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் இந்தியாவின் இளம் வீராங்கனையான அதாவது சுருச்சி, அவங்க பேர் அதாவது சுருச்சி இந்திரஜ் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, 243.6 புள்ளிகளுடன் முதலிடம் எடுத்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேவா, பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை பதக்கம் வென்ற மற்றொரு இந்தியான மானு பாக்கர் வந்து பார்த்திங்கன்னா 242 புள்ளிகளுடன் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தாங்க. இதனிடையே போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சௌரப் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். ஓகேங்களா, போட்டி தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 3 பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்திலையும் சீனா 2ஆம் இடத்துலையும் அடுத்த பிரேசில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா TNUSRBல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. இந்தியாவிலே முதல் முறையாக வந்து ரயிலில் வந்து ஏடிஎம் வந்து அமைச்சிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா இந்தியாவின் முதல் முறை ரயில் ஏடிஎம் அதாவது தானியங்கி இயந்திரம் சொல்லுவாங்க. இது மத்திய ரயில்வே சார்பில் மகாராஷ்டிரத்தில் இயக்கப்படும் பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா இது பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற வங்கியுடன் இணைந்து இது செயல்படுத்தியிருக்காங்க. மும்பை சத்ரபதி சிவாஜி நிலையத்திலேருந்து நாசிக் அருகே உள்ள மனமாத் சந்திப்பு இடையே வந்து பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர் தொலைவில் தினசரி இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கப்படுது. ஓகேங்களா, இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு வேண்டியது மத்திய ரயில்வே சார்பில் மகாராஷ்டிரத்தில் இயக்கப்படுறது இது. ஓகேங்களா, எந்த பேங்க்னு கேட்டாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அவங்களுடைய உதவினால இது வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேங்க் தான் அது. ஓகேவா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் பயணிகள் ரயில் வழித்தடம் நம்ம இப்போ மேலே சொன்னது தான் 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி நாட்டின் முதல் பயணிகள் ரயில் வந்துன்னா போர்பந்தர், அதாவது மும்பையிலேருந்து தானே வரை 34 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கப்பட்டிருக்கு. அதான் கொடுத்துருக்காங்க. இது வேணால் இந்த டீட்டெயில் வேணால் எடுத்து புக்கில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1883 மும்பை டு தானே வரைக்கும் தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் மட்டுமே அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு உத்தரவு கொடுத்துருக்கு. இல்லை தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் அரசு அலுவலகங்களின் அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ் மொழியில் பயன்படுத்தவும் அரசாணை தமிழ் மட்டுமே வெளியிடப்பட வேண்டும். அதே போன்று சிற்றாணை குறிப்புகளும் தமிழிலே இருக்க வேண்டும். துறை தலைமை அலுவலகத்திலிருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துக்களும் தமிழே இருக்க வேண்டும். நாம் தமிழில் ஒரு மனு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தமிழில் தான் அவங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பணியாளர்கள் அனைத்து இனங்களிலும் தமிழில் மட்டுமே கையொப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அரசு பணி கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் சிக்னேச்சர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற TNPSC TNUSRB ஆஸ்பிரன்ஸ்லாம் தமிழில் கையெழுத்து போட கற்றுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது ஒரு சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா, ஒரு சில இது விலக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி உப்புமாவுக்கு பதிலாக பொங்கல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, May 1ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.